ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு போர் ஆயுதங்களாக அரண்களை எல்லாம் நிர்மூலம் பண்ணுவதற்கு தேவ பலம் வாய்ந்த துதி என்ற ஆயுதத்தை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசம் என்ற கேடகத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வசனம் என்ற பட்டயத்திற்காக ஸ்தோத்திரம். ஆயத்தம் என்ற பாதரட்சைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, தலைச்சீராவை கொடுத்திருக்கிறீர். ரட்சண்யம் என்ற தலைச்சீராவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசாசன் தந்திரத்தை அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படிக்கு திராணியை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆதலால் ஹோல் ஆர்மரை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக எங்களையே ஆண்டவரை சோதித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிறோம். அப்பா, வேதனை உண்டாக்கும் வழி நீங்க ஆண்டவரே. அப்பா, நித்திய வழியிலே நீர் ஆண்டவரே நடத்தி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று கேட்டவர்களை எல்லாம் நித்திய வழிக்கு நேராய், நித்திய ஜீவனுக்கு நேராய், நித்திய பாதைக்குள்ளாய் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நித்திய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நித்திய மகிழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையில், இந்த முதல் வேளையில் உம்மை தேடுகிற எங்கள் மேல் என்னை பிரியமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படி உம்மை கண்டடையும்படிக்கு, உம்முடைய முகத்தை தரிசிக்கும்படிக்கு, அப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு, உங்களுடைய திருவாய் மொழியை கேட்கும்படிக்கு நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்பா, நாங்கள் அதை டிக்ளேர் பண்ணுகிறோம். அப்பா, நீர் எங்களை ஏற்கனவே எலெக்ட் பண்ணியிருக்கிறீர், செலக்ட் பண்ணியிருக்கிறீர், ஏற்கனவே எங்களை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, தெரிந்து கொண்ட அன்புக்காக நன்றி, ரட்சித்த அன்புக்காக நன்றி. அப்பா, எங்களுக்கு சுகம் கொடுத்த அன்புக்காக நன்றி, எங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த அன்புக்காக நன்றி. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இன்னமும் விரும்பி விரும்பி உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையில் மகிமை விளங்கும்படிக்கு அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே நாங்கள் அநேக ஸ்தோத்திரங்களை ஆண்டவரை இன்னும் அநேக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பா, அநேகமாக நன்றிகளை சொல்லி உம்மை துதித்து ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆவியானுடைய பின் மாறி மழையும் முன் மாறி மழையும் ஊற்றப்படத்தக்கதாக இந்த இடத்துல ஒரு ஊற்றப்படுதலுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ராஜா, மீதியான வேலையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இப்பொழுதே எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படிக்கு ஒருமுகப்படுத்தி எல்லா ஆண்டவரை களைப்புகளை நீக்கி ஆண்டவரே ஃப்ரெஷ்னஸை நீங்கள் இப்பொழுதும் தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த அதிகாலை வேளையில் நீ கொடுத்திருக்கிற புதிய கிருபைக்காக நன்றி. மீதியான பகுதியை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அனைத்து உயிர்களே பாடுங்கள். 291வது பாடல். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கத்தாதி கத்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க.
ராஜாதி ராஜா வாங்க வாங்க, கத்தாதி கத்தா வாங்க வாங்க, எப்போதும் இருப்பவ வாங்க வாங்க, இனிமேலும் வருபவ வாங்க வாங்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். தோனி முழங்க இப்போது துதியுங்கள். ஏகால தோனி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து வேதனை துதியுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து வேதனை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாங்க வாங்க, கத்தாதி கத்தா வாங்க வாங்க, எப்போது இருப்பவ வாங்க வாங்க, இனிமேலும் வருபவ வாங்க வாங்க. துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், சோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா வாங்க வாங்க, கத்தாதி கத்தா வாங்க வாங்க, எப்போதும் இருப்பவ வாங்க வாங்க, இனிமேலும் வருபவ வாங்க வாங்க. ராஜாதி ராஜா வாங்க வாங்க, கத்தாதி கத்தா வாங்க வாங்க, எப்போதும் இருப்பவ வாங்க வாங்க, இனிமேலும் வருபவ வாங்க வாங்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாங்க வாங்க, கத்தாதி கத்தா வாங்க வாங்க, இப்போதும் இருப்பவ வாங்க வாங்க, இனிமேலும் வருபவ வாங்க வாங்க. ராஜாதி ராஜா வாங்க வாங்க, கத்தாதி எப்போது இருப்பவ வாங்க வாங்க, இனிமேல் வாங்க. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், கலிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று அகமகிழ்வோம் கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் கழிப்போம் அல்லேலூயா எனது ஆற்றலும் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும் நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வோம் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வோம் இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் உள்ளது உமது பேரன் என்று பறைசாற்றுவேன் என்றும் உள்ளது உமது பேரன் என்று பறைசாற்றுவேன் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையா தோல்வி இல்லை நமக்கு வெற்றி மகன் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் இந்த கண்மலையானவரை என்னை காக்கும் தெய்வமே இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை
சிறகுகளின் நிழல் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழல் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே ஞானரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்கள் ஓம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்கள் ஓம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, காக்கும் நீ. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதன். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவேன். அல்லேலூயா
தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அறைகளை நான் தாண்டிடும் நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாக வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாக வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாக வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவார். கண்ணீரோடே நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவார். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேலும் காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவர் தூங்கவில்லை. கசந்த மாறா வசந்தமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதில்லை. அப்படியே எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்கள் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
சுவாச காற்றே என்னை நிரப்புமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் பிரசன்னத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் பிரசன்னமையால் நிரப்புமையா. ரூஹா காற்றே, ரூஹா காற்றே, சுவாச காற்றே, என்னை நிரப்பிடுமே. ரூஹா காற்றே, ரூஹா காற்றே, சுவாச காற்றே, என்னை நிரப்பிடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் உள்ளமையால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் நேயத்தால் நிரப்புமையா. Lord, thank you Jesus, thank you Holy Spirit. என் உள்ளம் நிரம்பட்டும், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிய செய்யுமே. ஆனந்தம் பேரானந்தமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுமே. ஆனந்தமே ஆனந்தமே. There is nothing too difficult for you. எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிய செய்யுமே. ஆனந்தமே பேரானந்தமே. Thank you Lord, thank you Lord. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறது. அதற்காக நன்றி 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 நன்றி. தண்ணீரை கடக்கும்போது, அக்கினியின் மேல் நடக்கும்போது அது வேகாது, தண்ணீரை புரளாது. அதற்காக நன்றி நன்றி நன்றி. அன்று
அந்த பவுலின் கையில் ஒரு வைப்பர், ஒரு பாம்பு ஒட்டி கொண்டது. அந்த பாம்பை அக்கினியில் தள்ளி உதறி போட்டார் என்று பார்க்கிறோம். எங்கு அக்கினி இருக்கிறதோ அங்கு பாம்பு நெருங்காது. அதற்காக நன்றி. பாம்பு வரக்கூடாது என்றால் அக்கினியை கூட்ட வேண்டும். அதற்காக நன்றி, நன்றி. எங்கள் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினிக்காக நன்றி. அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஓ, அந்த தேங்க்யூலா. வறண்ட இடங்களை தான் தேடி போகும், ஆனால் அக்னி இருக்கிற இடத்தில் அது தேடி வராது. வறண்ட இடங்கள் இலைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கும். எந்த வீடு அக்னியினால் நிரம்பி இருக்கிறதோ அந்த இடத்தில் அது வராது, அது வராது, வராது, வராது. அதை உதறி போட்டு விட முடியும், அதை உதறி போட்டு விட முடியும். அக்கினி கொழுந்து விட்டு எரியும் அக்கினி, எங்கள் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி. அக்கினி பிரகாசம் மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காவல் உண்டாயிருக்கட்டும், உண்டாயிருக்கட்டும். கொழுந்து விட்டு எரியும் அக்கினி. அக்கினிக்காக நன்றி, 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 நன்றி. உங்கள் பிரசனத்திற்காக நன்றி, உங்கள் சமூகத்திற்காக நன்றி, 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 நன்றி. தேங்க்யூலா, 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 தேங்க்யூலா. ஒருவனை அல்லவா அழைத்து அவனை நீர் பெரியவனாக மாற்றினீர் அல்லவா? ஆபிரகாம் தனிமையாக இருந்த போது பேர் சொல்லி அழைத்து பெரியவனாக நீர் மாற்றினீர். அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஓ மகிமைப்படுத்தப்படுகிறவர்கள். தேங்க்யூலா, 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 தேங்க்யூலா. ஓ பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர், பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். அட்ரஸ் அறிந்திருக்கிறீர், அட்ரஸை அறிந்திருக்கிறீர். ஓ பேரை அறிந்திருக்கிறீர் அப்பா, அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்கள் உள்புறத்தை அறிந்திருக்கிறீர், எங்கள் பலவீனத்தை அறிந்திருக்கிறீர். தேங்க்யூலா, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் சொந்தமாகும் என்று ஓ பலவீனத்தை அறிந்தவர் தேவன். அவருக்கு வாக்கு பண்ணினீர், வாக்கு பண்ணினீர். ஓ எல்லாவற்றையும் நீர் அறிந்தவர், எல்லாவற்றினாலும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சைரமான சபைக்கு தலையாக ஓ இயேசு, 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 இயேசு. வானோர் பூமுலத்தோர் பூமியில் உள்ள எல்லாருடைய முழங்கால்களும் முடங்குகிறது. அதற்காக நன்றி. நாவுகள் யாவும் அறிக்கை செய்கிறதற்காக நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். வி வர்ஷிப் யூ. உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை கனப்படுத்துகிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். உங்களுக்கு ஏற்ற கனத்தை செலுத்துகிறோம், செலுத்துகிறோம் அப்பா, செலுத்துகிறோம். காலையில் மரியாள் போல வந்து நிற்கிறோம், உம்மை தேடி வந்திருக்கிறோம், திருமுகம் தேடி வந்திருக்கிறோம். அர்ப்பணிக்கிறேன் என்னையே ஆராதனை என்று வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அன்பரே உமக்கு தான் என்று வந்திருக்கிறோம். ஆராதனை, ஆராதனை அப்பாவுக்கு என்று வருகிறோம், வருகிறோம். அன்பு இயேசுநாதருக்கு என்று வருகிறோம், ஆவியான தேவனுக்கு என்று சொல்லுகிறோம். ஆராதனை, 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 ஜனக்கே ஆவியான தேவனுக்கே அன்பையே
தேவனுக்கே ஆவியான தேவனுக்கே ஓ அன்பு இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே எங்கள் ஆராதனை, எங்கள் முதற்கண் வணக்கம், எங்கள் குட் மார்னிங், எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, காணிக்கை வேளையில் ஆராதனையாகிய காணிக்கையை செலுத்தும் போது அதை ஆசீர்வதிங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். காணிக்கையை கர்த்தருக்கென்று படைக்கலாம். உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்தியா, இசையா ஸ்தோத்தியா, ஐயா ஸ்தோத்தியா, இசையா ஸ்தோத்தியா. எனது விளக்கு எரிய செய்தி, என்னை பகுலியாக்கினே, இருளை ஒளியாக்கி. ஐயா ஸ்தோத்தியா, இசையா ஸ்தோத்தியா, ஐயா ஸ்தோத்தியா, இசையா ஸ்தோத்திரா. நீரே கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்தியா, இசையா ஸ்தோத்தியா, ஐயா ஸ்தோத்தியா, இசையா ஸ்தோத்தியா. ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தி, என்னாலும் தாங்கிக் கொண்டீ, என்னாலும் தாங்கிக் கொண்டீ. ஐயா ஸ்தோத்தியா, இசையா ஸ்தோத்தியா, ஐயா ஸ்தோத்தியா, இசையா ஸ்தோத்தியா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயே, உம்மாலே தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், இந்த மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்தியா, இசையா ஸ்தோத்தியா, ஐயா ஸ்தோத்தியா, இசையா ஸ்தோத்திரா. அப்பா, நீங்க அட்ரஸ் அறிந்திருக்கிறீங்க, நீங்க கண்ணு இருக்கு, நீங்க பார்க்கிறீங்க, நீங்க காது இருக்கு. ஓ, அவருக்கு கண்ணு இல்லையா, அவருக்கு காது இல்லையா, என்னோட வேதனை தெரியாதா? வேதனை அறிந்திருக்கிறீங்க, உங்களுக்கு கண்ணு இருக்கிறது, நீங்க பார்க்கிறீங்க, அட்ரஸ் அறிந்திருக்கிறீங்க, பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க. ஓ, நீங்க தெரிந்து வைத்திருக்கிறீங்க, போகிற பாதையை அறிந்திருக்கிறீங்க. அப்பா, நீங்க விசாரிக்கிறீங்க, ஆகாரை போல விசாரிக்கிறீங்க, உனக்கு என்ன தேவை என்று விசாரிக்கிறீங்க, விசாரித்து தேவையை பூர்த்தி செய்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. நல்ல தகப்பனாக இருந்ததற்காக நன்றி. ஓ, மீதியான வேலையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது.
ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் நலதை என்னும் தைலத்தை ஊட்டியை உடைத்து அவர் பாதத்தில் ஊற்றி கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து தலைமையினால் துடைத்து அவள் களி கூர்ந்தாள். அவள் என்ன செய்தாள்? களி கூர்ந்தாள் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு ஆராதனை செய்தாள். அதாவது அவள் கண்ணீரை ஊட்டினாந்து அது அன்பின் கண்ணீர், அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, அன்பு. ஆண்டவர் மேலே உள்ள அன்பை சிலருக்கு அன்பு ரொம்ப பெருகிட்டேன்னா கண்ணீராக வரும் இல்லையா? பார்த்துருக்கீங்களா? பொதுவாக இந்த திருமணம் முடிந்து போகிற நேரத்தில் பிள்ளை அனுப்பும்போது பெற்றோர் என்ன செய்வாங்க? அழுவாங்க. அது துக்க கண்ணீரா ஆனந்த கண்ணீரா? ஆனந்த கண்ணீர். இதே போல தான் இயேசுவின் பாதத்தை ஒரு மகள் ஆனந்த கண்ணீரினால் நினைத்தாள். அல்லேலூயா. அவட உள்ள அவ்வளோ சந்தோஷப்பட்டது. இன்னைக்கு இயேசுன்னு சொன்னாலே சிலருக்கு கசப்பு. யாருக்கு? இயேசுவை அறியாதவங்களுக்கு கசப்பு. இயேசு அறிஞ்சவங்களுக்கு கசப்பு இருக்குன்னா அவங்க உள்ளத்துக்குள்ளே அன்பே இல்லைன்னு அர்த்தம். யார் உள்ளத்துலையாவது கசந்த ஒரு அனுபவம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க உள்ளத்தில் அன்பு இல்லைன்னு அர்த்தம். யார் மேலேயாவது நீங்கள் கசப்பாக இருக்கிறீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் அவங்க மேலே நேசம் இல்லை என்பது அர்த்தம். அதே போல் இயேசுவின் மேலே யாருக்காவது வருத்தம் இருக்குது, கசப்பு இருக்குதுன்னா உங்கள் உள்ளத்தில் அன்பு இல்லை, இல்லாட்டா அன்பு குறைஞ்சி போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னல்ல, எபேசு சபையை பார்த்து, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னாரு. அப்போ உங்கள் உள்ளத்துக்குள்ளே அந்த தெய்வீக அன்பு உள்ளே இல்லை அப்படின்னா, குறைஞ்சிச்சுன்னா இப்போ சொல்லணும், ஆண்டவரே நான் அன்பில் குறைவு உள்ளவன், என் அன்பு முன்னால் மாதிரி இல்லை, என்னை தாழ்த்துக்கிறேன், உங்கள் அன்பினால் என் உள்ளத்தை என்ன செய்யுங்க, நிரப்புங்கன்னு ஜெபம் பண்ணணும். நீங்கள் தான் கேட்கணும். உங்களுக்கு காசு இல்லாட்டா காசு வேணும்னு கேட்குறீங்கள, பணம் இல்லாட்டா என்ன வேணுமா? இப்போ ஏசப்பாட்டையும் கேட்பீங்க, வேறு யார்ட்டையாவது கேட்பீங்க. அப்போ தேவை ஒன்று இருந்தால் அது நிறைவாகணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் உங்கள் உள்ளத்துக்குள்ளே அன்பு குறைவுபட்டுச்சுன்னா அன்பு தேவை என்பதை நீங்கள் எதிர்பார்க்கணும், கத்திடத்தில் கேட்கணும். வேதம் சொல்லி தேவ ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்ம உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக அன்பை நம்ம உள்ளங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ உள்ளத்துக்குள்ளே தெய்வீக அன்பு வரணும்னா பரிசுத்த ஆவியானவர் அதை நிரப்பணும். இப்போ ஆண்டவரே என்னை நிரப்புங்க. எத்தனை பேர் அன்பில் குறைபட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆவியானவருக்கு எனக்கு இல்லை, ஆவியானவருக்கு தெரியுது. அதனால் வாயை திறந்தோன்னா அதுதான் வருது என் வாயில். இப்போ தெய்வீக அன்பில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? குறைபட்டிருக்கீங்க. அதனால் எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உம்மை நேசிக்கிற அந்த நேசம். உன்னத பாட்டு என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் ஒரு மணவாளுடைய அன்பு, மணவாட்டியுடைய அன்பை குறித்து அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மணவாளன் இயேசு, மணவாட்டி சபை. சபை ஆண்டவர் மேலே எவ்வளவு நேசம் வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன்னுடைய முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதல் கற்பனை. ஓரபாலா சாந்தர் அலைகடபா ராங்கலபா தேரஹந்தலா பௌஷ்யம். உன் இருதயத்தை சோதிச்சு பாருங்க, ஆராய்ச்சி பாருங்க. ஆண்டவரே, உம்மை நேசிப்பதில் நான் குறைவுபட்டுட்டேன், உம்மை கனம் பண்ணுவதில் நான் குறைவுபட்டுக்கிட்டேன், உமக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை, மகிமையை, கனத்தை கொடுப்பதில் நான் குறைவுபட்டுட்டேன். ஆண்டவரே, எனக்கு இறங்கும், ஒன்று கூட என்னை நிரப்பும்னு சொல்லுங்க. உங்கள் பாத்திரம் நிரம்பணும். பாத்திரம்னா உங்கள் உள்ளம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு தாவீது சொன்னான் இல்லையா? உங்கள் உள்ளம் நன்றினால் நிரம்பணும், அன்பினால் நிரம்பணும், ஆவிக்குரிய மேன்மை, ஆவிக்குரிய தன்மைகளினால் நிரம்பணும். பாத்திரம் எருமையாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு சாத்தான் ஒரு மனுஷனை விட்டு போன பிற்பாடு
அது சுற்றி திரியுமா. இந்த பாத்திரம் வெறுமையாக இருந்தால் 7 எண்ணத்தை கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்கள் உள்ளமாகிய பாத்திரத்தை எப்பவும் நிரப்பி வச்சுருக்கணும்னு அர்த்தம். பேய் போயிடுச்சு, நோய் போயிடுச்சுன்னு விட்டுறாதீங்க. நோய் போயிடுச்சு, பேயெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுனாலும் உங்கள் பாத்திரம் வெறுமையாக இருக்கக்கூடாது. நிரம்பணும், நிரம்பணும், நிரம்பணும். உங்கள் உள்ள நிரம்பணும். ஆவிக்குரிய சந்தோஷத்தினால் நிரம்பணும். ஆவிக்குரிய சமாதானத்தினால நிரம்பணும். ஆவிக்குரிய மகிழ்ச்சியினால் நிரம்பணும். வறுமையாக இருக்கா பாத்திரம்? வறுமையாக இருக்கக்கூடாது. வசனங்களால் நிரம்பணும். ஒரு பாலாபா சாந்தர பாலாபா உதயா மகிழ்ச்சியினால் நிரம்பணும், நிரம்பணும், நிரம்பணும். கொஞ்ச நேரம் நிரம்பி கத்தருக்குள்ளே களி கூறுங்க. வறுமனை களி கூறுறதில் பிரயோஜனம் இல்லை. கொஞ்ச நேரம் ஆவியில் ஒரு பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால, பரிசுத்தாவினால் நிரம்பி அப்படியே ஆண்டவரே உங்களை நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம், உங்களை நான் மகிழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நாங்கள் களி கூறுகிறேன் ஆண்டவரே. ஜீசஸ், நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களோடு கூட தொடர்ந்து பேசுங்க. உங்கள் வார்த்தையை எங்களுக்கு அள்ளி செய்யுங்க. இயேசு நாள் கேட்கிறோம் பிதாவே. உட்கார். அம்மா வர்றதுக்கு முன்னால் அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு பேர் ஜாயி சாட்சி சொல்லணும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. சொல்லி முடிஞ்ச பிற்பாடு அவன் அப்பா வந்து கேட்குற சொல்கிறாங்க, எங்கள் மக சாட்சி சொல்லணும். இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். அதனால் ஜாய்க்கு இன்னைக்கு சான்ஸ் கொடுப்போம் சாட்சி சொல்கிறதுக்கு. சரி, எப்படி ஆண்டவர் மார்க்கை வந்து கொடுத்தாரு 10th ஸ்டாண்டர்டில், எப்படி ஆல்ரெடி கிருபையினால் நீ வந்து நல்லா படித்த, அப்புறம் எப்படி உனக்கு இந்த ஃபஸ்ட் குரூப் எடுக்கணும்னு உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது, எப்படி உன் ஃபீஸ் தேவை. நான் வந்தோடனே கேட்டேன், அவன் தான் ஃபஸ்ட்டு வந்தது. உன் தேவை சந்திக்கப்பட்டது, முடிந்தாள் அந்த காரியம். எப்படி படித்த, எப்படி மார்க் கிடச்சிது, ஃபஸ்ட் குரூப் எடுத்து என்ன செய்ய போகிற, அதை பிடிச்சிடுவோம். ஃபஸ்ட் குரூப் எடுத்து அடுத்து உன்னுடைய அம்பிஷன் என்ன, அல்லது ஒரு பாட்டு வந்தால் பாட்டு பாடு, அல்லது இது மட்டும் சுருக்கமாக சொன்னால் போதும். சொல்லு. மைக் வேணுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்ச் மாதம் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஏசப்பா எனக்கு 454 எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. எல்லா எக்ஸாம்ஸும் நல்லா எழுதுறதுக்கு உதவி செஞ்சாங்க. எதுலேயும் எனக்கு நல்லா வராத சப்ஜெக்ட் சயின்ஸில் 97% எடுக்க உதவி செஞ்சாங்க. 454 எடுத்து எல்லாருமே நல்லா பாராட்டினாங்க. அப்புறம் என் ஆம்பிஷன், நான் இன்ஜினியர், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆம்பிஷன். அதை படிக்கிறதுக்கு எனக்கு சிஎஸ் மேக்ஸ் தான் நான் எடுக்கணுன்னு இருந்தேன். ஆனால் ஹெச்எம் வந்து நீ சிஎக்ஸ் மேக்ஸ் எடுக்கக்கூடாது, பயோமேக்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லி பயோமேக்ஸ் போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க குரூப்பு. அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்னடா நம்ம சிஎஸ் மேக்ஸ் எடுக்கணுன்னு இருந்தோம், பயோமேக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்களேன்னு. அப்புறம் மம்மி திருப்பியும் வந்து ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஒன்ஸ் மோர் கேட்போம், காட்ஸ் கிரேஸ் கொடுக்கணும் நமக்கு அது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதே மாதிரி கர்த்தருடைய கிருபையில் திருப்பி எனக்கு சிஎஸ் மேக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏசப்பா இதுவரையும் நல்ல மார்க்ஸ் எடுத்து ஃபீஸ் கட்டுறதுக்கும் உடனே உதவி செஞ்சாங்க. காசு மம்மிக்கு
ஒருத்தரே அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. உடனே காசு கொடுக்குறக்கு, ஃபீஸ் கட்டுறக்கு. நாங்கள் குரூப் எடுத்துகிட்டு மறுநாளே வந்து ஃபீஸ் கட்டுறக்கும் ஏசப்பா ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. பத்தொன்பதாம் வசனம். போதும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். முந்தின வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தின நாட்களில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. நான் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறேன். இது ஆண்டவருடைய வார்த்தை. எனக்கு ஆண்டு கொடுத்ததை நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் படித்தவங்க எல்லாம் அந்த படிப்பை முடித்து அடுத்த வகுப்புக்கு போக போகிறீங்க, இல்லாட்டி அடுத்த கல்வி ஆண்டுக்கு போக போகிறீங்க. இப்போ ஒன்று பழைய ஆண்டை முடிச்சுட்டு புதிய ஆண்டுக்குள்ளே சிலர் புதிய கல்லூரிக்கு போவாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, பல இடங்களுக்கு அவங்க படிக்கிறதுக்கு போகிறாங்க. படிப்பு, சில பிஸ்னஸ்ஸு, சில வேலை, வாழ்க்கை, எல்லாத்துலேயுமே புதிய காரியம் வேணுமா வேண்டாமா? யார் செய்யணும்? ஏசப்பா செய்யணும். அவர் சொல்கிறாரு, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியத்தை செய்யணும்னா உங்கள் மனசுக்குள்ளே புதிய எண்ணங்கள் உருவாகணும். பழையதையே நினச்சி பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா புதுசு நடக்காது. புதிய காரியங்களை செய்யணும்னா புதிய எண்ணங்கள் முதல்ல மனதுக்குள்ளே தோன்றணும். அதுதான் பைபிள் சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள். உங்கள் மனசை தான் கர்த்தர் முதலாவது புதுப்பிக்கிறார். நான் ஒரு முறை சொன்னேன், ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். கர்த்தர் என்ன செய்தார்னா, வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து இவ்வளமாக உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன பிற்பாடு பழைய சிந்தை அவனுக்குள்ளே இல்லை. இப்போ அவன் பழைய பாட்டே பாட மாட்டான். எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. இந்த பழைய பாட்டு ஆபிரகாமுக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு புதிய பாட்டு வந்துச்சு. என்ன பாட்டு? என் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். இதை தான் இப்போ பாட ஆரம்பித்தான். அப்போ எதில் மறுரூபம்னா சிந்தையில் மறுரூபம். உங்கள் சிந்தையில் மறுரூபம் ஆகும்போது உங்கள் எண்ணங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையே என்ன செய்யும்? மாறிடும். நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கிறது, மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ, 23 நீதிமொழி 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படின்னா உங்கள் நினைவு எப்படி? அப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் நினைவு எப்படி? சில பிள்ளைங்க படிக்கும்போதே சொல்லுவாங்க, நான் தோற்று போவேன். இப்படியே சொல்லிக்கிட்டே படிப்பாங்க. அவங்க பாஸ் பண்ணுவாங்களா? சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே படிப்பாங்க. அவங்க நினைவின்படியே கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்து நல்ல மார்க்கை கொடுப்பார். அல்லேலூயா. சில நினைப்பாங்க, எனக்கு வியாதி தான் வரும். உங்கள் நினைவு எப்படியோ அப்படி தான். நான் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் செழிப்பாக இருப்பேன், கர்த்தர் என்னை ஆரோக்கியப்படுத்தி இருக்கிறார். நான் நன்றாக இருப்பேன். பாவத்தை போக்கினார், சாபத்தை போக்கினார், வியாதியை போக்கினார், விடுதலை வாழ்வை கர்த்தர் தந்துட்டார். நான் கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள
சம்பூர்ணமாக இருக்கிறேன், பரிபூர்ணமாக இருக்கிறேன். வசனம் சொல்கிறத மட்டும் விசுவாசிங்க. வசனத்தை விட்டு வேற எதையாவது நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அதாவது வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து அறிக்கையிடுங்கன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் உங்கள் நினைவு எப்படியோ அப்படியே நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு. யார் வாழ்க்கையில்? பாஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் தான் செய்வார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டால் என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வதை நான் அறிக்கை பண்ணுறேன். நீங்கள் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ததற்கு நீங்கள் அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. புதிய காரியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டா? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்படின்னா புதிய காரியத்தை செய்வதற்கு வல்லமை உள்ளவர் தான் ஆண்டவர். அது வனாந்தரத்தில் செய்கிறாராம். வனாந்தரம்னா என்னது? ஒன்றுமே இல்லாத நம்பிக்கை இல்லாத இடத்துல கூட வழியை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. வனாந்தரத்தில் கூட வழியை உண்டு பண்ணுவார். அவாந்தர வழி, அந்த இடத்துல கூட ஆறுகளை உண்டாக்குறார். அப்படின்னா இல்லாத ஒரு இடத்துல கூட ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர். ஒரு தடவை ரொம்ப நேரம் ஆண்டு பேசிட்டு இருந்தார். ஜனங்களுக்கு ரொம்ப பசியாச்சு. 3 நாள் ஆகிப்போச்சு. ஆண்டு பேசுகிறத கேட்டுட்டு 3 நாள் உட்காந்துருந்தாங்க. தங்களே மறந்துட்டாங்க. அதுவும் ஒரு வனாந்தரமான இடம். இப்போ வனாந்தரத்தில் இவங்களுக்கு எங்கே ஆண்டு சொன்னார், 3 நாள் ஆச்சே, வழியில் சோர்ந்து போயிடுவாங்களே, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. அப்படி சீசலில் பார்த்து சொல்லும்போது சீசல் சொல்கிறாங்க, என்கிட்ட என்ன இருக்குது, நாங்கள் 200 பணத்தை வச்சுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் எப்படி வாங்கி கொடுத்தாலும் இவங்களுக்கு பத்தாது, எங்கே போய் வாங்குவோம் இந்த வனாந்தரத்தில்? ஒன்றுமே இல்லை, வாங்கவும் வழி இல்லை, கொடுத்தாலும் இவங்களுக்கு திருப்தியாக கொடுக்கவும் முடியாது, நாங்கள் எங்கேயே போய் வாங்குவோம். ஆண்டு சொன்னார், உட்கார வச்சு உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒரு 7 அப்பம் கொஞ்சம் மீன் இருக்குது, உட்கார வைங்கன்னு உட்கார வச்சுட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணோன்னே அங்கே 4000 பேர் புசித்து மீதியான கூட எடுத்தார்கள். அல்லேலூயா. என்ன இடம்? என்ன இடம்? வனாந்தரமான இடம். இப்போ வனாந்தரமான இடத்துல வழியை திறந்துட்டாரா? ஆமே. வனாந்தர சூழ்நிலையிலேயே வழியை கொடுக்குறான்னா உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குது பாஷு, எனக்கு எங்கேருந்து வழி திறக்கும்னா நீங்கள் கர்த்தரை நம்புங்க, ஆண்டு சொல்லி இருக்கிறத விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வனாந்தர சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, வனாந்தரத்தையே தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற ஆண்டவர் ஜீசஸ். வேதம் சொல்லுகிறத விசுவாசிங்க. அப்படியே நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். இந்த வருடத்தில் கர்த்தர் கிருபையினால் நம்முடைய சபையில் சில பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. நல்ல மார்க்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நல்ல கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கு. அவங்கெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க. ஜீசஸ் ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்காக நன்றி சொல்லுவோம். இன்னும் புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதுக்காக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. என்ன புதிய காரியத்தை செய்ய போறாரு? மனாந்தர வாழ்க்கையை ஆண்ட செழிப்பான வயல்வெளியாக மாற்ற போறாரு. என் வாழ்க்கையே மாறும். சொல்லுங்க, இங்க ஊழியமே மாறும். என் ஊழியம் இப்படியே இருக்காது. ஆத்துமாக்கள் நிரம்புவார்கள், சபை பெருகும், ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார், பலத்த கிரியைகள் நடக்கும். தேசத்தையே மாற்றுகிற ஒரு ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியாதா? ஆண்டவரே, நீங்க செய்ய போகிற செயலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, புதிய காரியத்தை நீங்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நாள்தோறும் போற்றுவே. உள்ளம் திறந்து பாடுங்க. நன்றி சொல்லாமல்
நன்றி நன்றி. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் ஏராளமா நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. மனந்திருந்து சொல்லுங்க. நீ செய்ய போகிற சகல நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக, அந்த புதிய செயல்களுக்காக, உம்முடைய புதிய திட்டங்களுக்காக, உம்முடைய புதிய யோசனைகளுக்காக, உம்முடைய புதிய வழிநடத்துதல்களுக்காக ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே எங்களை புதிய பாதையில் நீ நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே புதிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. இம்மட்டும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இன்னமும் நீ நடத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. தொடர்ந்து அம்மா உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கேட்குதா? சரி இருக்கா? சரி. சரியான நேரத்துக்கு பாஸ்டர் முந்தி போயிடக்கூடாது குமிழிக்கு. அதனால் அதுக்கு முன்னாலே நான் என்ன செஞ்சுருவேன், அவங்க இருக்கும் பொழுதே முடித்து விட நான் பிரயாசம் எடுப்பேன். அப்பொழுதுதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அடுத்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் ரொம்ப கவனமாக கேளுங்க. குறிப்பிட்ட நேரத்தில் முடியும். வந்த எல்லாருக்காகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் பின்தங்கி இல்லாமல் முன்னால் வாங்கலேன். அதான் எப்போவுமே முன்னால் சேர் போடணும்னு நான் சொன்னேன். போடும்போதே முன்னால் வாங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தெரியுது. எனக்கு பிடிச்சவங்க என்ன செய்வாங்க, முன்கூட்டி வந்துடுவாங்க. முன் சீட்டில் முன்னிடத்துல நான் இப்படி தான் இருப்பேன். முன்னால் போயிடுவோம். 4 வருஷம் பிஃபோர் மேரேஜ் முன்னால் போய் உட்கார்றதான். எந்த ஆல்நைட் ப்ரேயரோ அது எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போக வேண்டியதாக இருக்கும். முன் வரிசையில் இருப்பேன். அது யாரும் பார்த்துடக்கூடாது. எங்கள் அப்பா இப்போ யாரும் வந்துடக்கூடாது, முகமெல்லாம் மூடி, அப்போ தானே தெரியாது. அதனால் முன்னால் வந்துடுங்க. பின்னால் இருந்தீங்கன்னா அப்புறம் யாராவது உங்களை கூடுவாங்க, யாராவது உங்களை பார்த்துருவாங்க. முன்னால் வந்தால் யாரும் என்ன செய்வாங்க, கர்த்தர் தான் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா என்ன செய்யலாம், கான்சன்ட்ரேட் பண்ணி கர்த்தரை ஆராதிக்கலாம், வசனத்தை கேட்கலாம். சரி, இன்றைக்கு வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:12-13. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஒரு அவுட்போரிங்கை ஆண்டவர் குறிக்கிறது. ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும். இன்றைக்கு 2 மணி அளவில் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். அந்த வசனம் ஏசாயால இருக்குது. நீங்கள் சும்மா அதை ஹிண்ட் மாதிரி, ஒரு பாயிண்ட் மாதிரி, டிப்ஸ் மாதிரி குறித்து வச்சுக்கோங்க. உன்னதத்திலேருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். வனாந்தரமாக இருக்கும். வயல்வெளி எப்படி இருக்கும், காடாக எண்ணப்படுமா. அந்த வசனம் அப்படி இருக்குது. 32:15 வாசிங்க. வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும்.
அதோட அடுத்த வார்த்தை, அடுத்த சென்டென்ஸ். மனாந்தரத்தில் நியாயம் வாசமாயிருக்கும். இல்லை, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். அடுத்த சென்டென்ஸ். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும்ன்றிருக்கா, எண்ணப்படும்ன்றிருக்கா? மாறும். பாருங்க, நம்ம அப்படி நல்லா படிக்கணும் வசனத்தை. வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். என்னுடைய வனாந்திரம் எல்லாம், என்னுடைய விரக்தி எல்லாம் எப்படி மாறும்? செழிப்பான வயல்வெளியாக மாறும். உன்னத்திலிருந்து ஆவியானவர் என்ன செய்யணும்? ஊற்றப்பட வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடு இருங்க. இன்றைக்கு நான் ஏற்கனவே பாஸ்டர் இங்கே இருந்தாங்க, சர்ச் குரூப்பில் பார்க்க சொல்லி நான் சொன்னேன். என்ன இன்னைக்கு என்ன சீஷல் காத்திருந்த போது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். அதில் தான் நம்ம இருக்கிறோம், அப்படி தானே? 12:13 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அடுத்த வார்த்தை. அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இது அவுட் போரிங். கடைசி நாட்களில் நாம் நிற்கிறோம். கடைசி நாட்களில் குமாரர் குமாரத்திகள், மூப்பர், வாலிபர் சொப்பனங்களை காண்பார்கள் இருக்கு. ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் யாரையுமே என்ன செய்யலை, அந்த இடத்துல விட்டு வைக்கலை, எல்லாரையும் போட்டிருக்கு. கடைசி நாட்களில் இப்போ பெந்தைக்கோஸ்தை நாள் என்று சொல்லி நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து நம்ம சிந்திக்கிறதுல தவறு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்தார்? வரங்களினால், பாஷையினால் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு நாள் அபிஷேகித்தார், நம்ம ரட்சித்தார். அதாவது பஸ்கா பண்டிகைக்கு 50 நாட்களுக்கு பிறகு அந்த பண்டிகை வந்ததாம். அதாவது இஸ்ரவேலருடைய பண்டிகையில் ஒன்று என்னது? பஸ்கா பண்டிகை. அடுத்து பெந்தைக்கோஸ்தே பண்டிகை, அது அறுப்பின் பண்டிகை. பரிசுத்த ஆவியானவர் அந்த அறுவடை பண்டிகையில் பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளில் வருவாராம், விசிட் பண்ணி ஜனங்களை மனந்திரும்ப பண்ணுவாராம், ஜனங்களை விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வந்து அறுவடையை அவங்க ஆரம்பிப்பாங்களாம். இங்கே வந்து சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? காத்திருந்த போது, அப்போஸ்தலர் 2 1வது வசனம், சீஷர்கள் காத்திருந்த போது அவங்க மேலே தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எப்படி இருக்கு அந்த இடத்துல? வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம் ஒரு போதும். அதாவது மனுஷருக்குள்ளாக, மனுஷ வரலாற்றிலேயே இது சிறப்பான நாட்கள்னு சொல்லி நான் ஒரு கமெண்ட்ரியில் படுத்தேன். மனுஷனுடைய நாட்களில், மனுஷனுடைய வரலாற்றிலேயே இது என்ன நாளா? சிறப்பான நாள். எந்த நாள்? நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாள். அதுபோல் சீஷர்கள் காத்திருந்து என்ன செஞ்சாங்க? 1வது அதிகாரத்துலலாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே வானத்தை அண்ணாந்து பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் என்ன செய்வேன்? உங்களுக்காக உங்களோட கூட இருக்கும்படிக்கு ஒரு தேற்றரவாளை நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனார். அவங்க ஒருமனப்பட்டாங்க, கூடி வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அந்த இடத்துல யார்? பலத்த காற்று என்று சொல்லும் பொழுது பலத்த காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. பலத்த காற்று, பலத்த ஒரு காரியம், அப்படி எழுதிக்கோங்க. பலத்த காற்று, பலத்த காரியங்கள். 2வது வசனம், அந்த காற்றுங்கிறதுக்கு ஆவி என்று பொருள். தேவனுடைய ஆவியானவருக்கு அடையாளமாக என்ன இருக்குது? தேவனுடைய ஆவியானவருக்கு என்ன அடையாளமாக இருக்கிறது?
காற்று இருக்கிறது. அதான் யோவான் 3க்கு வந்துருங்க. அதில் நிக்கோதேமை குறித்து நம்ம வாசிக்கிறோம் 1 முதல் 8 வரையிலும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துட்டிங்களா? யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இந்த இடத்துல 2வது வசனத்தில் வரும் பொழுது அவன் வந்து பரிசேயன், யூதர்களுக்கு அதிகாரி பரிசேயனாக இருந்தான். முதல் வசனம். 2வது வசனத்தில் ரபி, இயேசுவிடத்தில் வந்து போதகரே, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அது எங்களுக்கு நன்றாக தெரியும். பிதாவாகிய தேவன்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த போதகரை அவங்க வந்து பார்த்தாங்க, ஜபாலயங்களில் போதிச்சார். அப்போ போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால், அதை முதல்ல சொல்கிறான். உங்களை நல்லாவே தெரியும் போதகர்னு என்று சொல்லி நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். தேவன் இராட்டா உங்கள் கூட தேவன் இருக்கிறாரு. பிதாவாகிய தேவனும் நானும் ஒன்றுங்கிறாரு. தேவன் இருக்கிறாரு. இராட்டா நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை யாருமே செய்யவே முடியாது. அப்போ தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ தேவன் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். இந்த வார்த்தை அதை தான் நமக்கு சொல்லுது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறது முக்கியம். அறிதல் மட்டும் போதாது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த நாட்களில் அற்புதங்களை நம்ம எதிர்பார்க்க வேண்டியது தேவை. 4வது வசனம். நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில், அதில் என்னன்னா இந்த நாட்கள் வந்து இப்போ முதல்ல ஒரு வசனம் கேட்டோம், புதிய காரியத்தை நான் செய்கிறேன். இந்த நாள் வந்து என்னது? ஒரு புதிய செயலின் ஆரம்பம். இது ஒரு புதிய காலம். இது ஒரு கிருபையின் காலம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுகிற நாள் என்று சொல்லி நம்ம முடிசூட்டி அழைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்ன செய்ய போகுது? மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் என்ன செய்ய போகுது? வெளிப்பட போகுது. கடைசி நாட்களின் அபிஷேகம் நான் என்றைக்கோ அபிஷேகம் பெற்றேன் இருக்கட்டும், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு ஒரு ஊற்றப்படுதல் தேவை. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கிறதுக்கு யாராலும் விரும்புகிறோமா? இல்லை. எல்லாருமே ஒரு வயல்வெளியின் அனுபவத்தை தான், அதற்கு நேராய் மாறுவதற்கு தான் என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். காடாக இருக்கிறதுக்கு அல்லது விரக்தியாக இருக்கிறதுக்கு நம்ம விரும்புவதே இல்லை. இந்த இடத்துல நிக்கோதேமு சொல்கிறாரு முதிர் வயது என்று சொல்லும் பொழுது இயேசுடைய பதில் வந்து அதுக்கு உண்மையிலேயே நீ விசுவாசிக்கிறாயாங்கிறதுக்காக தான் அவர் அடுத்து உடனே கேட்குறாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் என்று சொல்லி ராஜ்யத்துக்குரியதை பேச ஆரம்பிச்சிடுறாரு. அவர் வந்து சொல்கிறது, நிக்கோதேமு சொல்கிறது, உண்மை தெரியும் எனக்கு, என்னை ஆள விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் தூக்கம் வருதோ? போதகர் என்று எங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை போதகர் அவர்களை காணும். சரி, உங்களுக்கு தூக்கம் போகிறதுக்கு தான் சொல்கிறேன். போதகர் என்று
அறிந்திருக்கிறோம். தேவன் கூட இருக்கிறது தெரியும். இல்லைன்னா அற்புதம் நகி அற்புதம் இருக்காது. அப்போ தேவன் கூட இருந்தால் தான் என்னது அற்புதம், கிரியை, மாற்றம், வயல்வெளியாக அல்லது நம்ம மாறுவோம், மாற்றங்கள். இந்த காரியத்தை இவர் சொல்கிறாரு. ஆனால் 3வது இதில் அவர் சொல்கிறாரு, ஒரு மறுபடியும் பிறக்கிறத பற்றி யார் சொல்கிறாரு? இயேசுவானவர் சொல்கிறார். நான் உனக்கு கற்பிக்கிறேன். பதில் சற்றும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் அவன் ஆள விடலை. 4வது வசனத்தில் பார்க்கும்போது, நான் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி நான் என்ன செய்வேன், பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறத பார்க்குறோம். இதில் ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. இயேசு தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு போதகன்னு சொல்லி நம்ம கூறுறோம், நம்ம சொல்கிறோம். நல்லா தெரியும். அந்த வார்த்தையை நம்ம கவனமாக ஆய்வு செய்யும் பொழுது தேவனுடைய பிறப்பை பற்றி நிறைய காரியங்கள் இருக்குது. நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறேன். பின்னால் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் மெசேஜில். மறுபடியும் நான் புதியதாக்க விரும்புகிறார். கிரேக்க வார்த்தை மறுபடியும் பிறக்கிறதுனா என்னது? ஒரு புதியதாக்க அல்லது மேலே இருந்து, மறுபடியும் மேலே இருந்துன்னா பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற காரியம். இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம். நீ என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தவங்க யார்? எல்லாரும் பிறந்திருக்கிறோம், அப்படி தானே? மறுபடி பிறந்ததுன்னா கீழே உள்ள பகுதியை நம்ம படிப்போம். அது ஒரு அது சரீர பிரகாரமாக பிறக்கிறத குறித்து நிக்கோதேமு சொல்கிறார். எப்படி தாயின் வயிற்றில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ, சரீர பிரகாரமாய் பிறக்கிறத குறித்து இல்லை. இதில் யோபு கூட சொல்கிறாரு. நிறைய வசனம் இருக்குது, நீங்கள் குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. யோபு 11:13, லூக்கா யோவான் 9:1-3, யோபுல யோபு 11:12, 12வது வசனம். புத்தி இல்லாதவன் காட்டுக்கழுதைக்கு ஒப்பாக என்ன செஞ்சிருக்கிறானா, பிறந்திருக்கிறானா. பாருங்க என்ன ஓமை சொல்லப்பட்டிருக்குன்னு. பெருநெஞ்சு உள்ளவன் காட்டுக்கழுதைக்கு ஒப்பாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? பெரு நெஞ்சுள்ளவனாக இருக்கிறான். அப்போ மீண்டும் பிறக்கிறத பற்றி என்னன்னா, அது சாத்தியமானாலும் ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்வில் அதை என்ன செய்ய, அதை ஒத்துக்கிட முடியாது, அது முடிவு பெறாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்வுன்னு எதை சொல்கிறோம்? மறுபடியும் என்ன செய்யணும்? அது பின்னால் நம்ம வருவோம், பின்னால் வந்தால் தான் புரியும். பாவ வாழ்க்கை திரும்ப மீண்டும் பிறப்பது, திரும்ப என்ன செய்யும்? திரும்ப பாவ வாழ்க்கை வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு ஆசையா திரும்ப ஒரு தடவை பிறக்கணும்னு, இன்னொரு தடவை. அதெல்லாம் என்ன எத்தனையோ பிறவிம்பாங்க. அது நமக்கு கிடையாது. மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தடவை மரிப்பதும் தான் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மகிமையான செயல் ஜனங்களை எந்த மகிமையான செயல்? தேவனுடைய படைப்பு செயல். போன வாரம் சிந்தித்தோம், ஆண்டவர் சிருஷ்டித்தார்னு சொல்லி. தேவனுடைய படைப்பின் திறன், அந்த சிருஷ்டிப்பின் திறன் தான், அந்த மகிமையான செயல் தான் ஜனங்களை புதிய சிருஷ்டிகளாக என்ன செய்து கொண்டு வருது, கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருது. அப்போ அந்த புதிதாக்குதலினால் கொலோசியர் 3:10, எபேசியர் 4:23, 24. அதாவது அது என்னன்னா, ஒரு மரண வாழ்வில் இருந்து, ஒரு பாதாள வாழ்வில் இருந்து அது ஒரு நித்திய வாழ்வுக்கு நேராக சொல்லுவதை குறிக்கிறது. மரண வாழ்வு அல்ல, நித்தியமற்ற ஒரு வாழ்க்கை அல்ல, நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்லுவதை போல இருக்கிறது. எபேசியர் குறித்து கொள்ளுங்க, பின்னால் கூட வாசிக்கலாம். அப்போ யூதனாக பிறந்தாலும் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி அந்த பண்டிகைகளை ஆசரித்தாலும் அது மத ரீதியாக ஒன்றுமே இல்லை. அதை தான் அவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி. தேவனுடைய ராஜ்யத்தை யார் காண மாட்டா? மறுபடியும்
பிறக்காவிட்டால் அவங்க என்ன செய்ய முடியாது, காண முடியாது என்று சொல்லி பேசுகிறார். இது இந்த யோவான் 3:5-8 வந்து எசேக்கியேல் 36:25 முதல் 27 அதுக்கு ஒத்த வசனம். நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், பின்னால் நேரம் இருந்தால் வாசிப்போம். அந்த யோவான் பக்கத்திலே வைங்க, 3வது அதிகாரம் 5-8. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவன் என்ன செய்ய முடியாது, என்ட்ரு பண்ணக்கூட முடியாது. அவன் என்ன செய்யணும், ஜலத்தினால் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறத குறிக்கிறது. இன்னும் அவன் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவதை குறிக்கிறது. அவன் கிங்டமுக்குள்ளே கூட என்ட்ரு பண்ண முடியாதுன்னு போட்டிருக்கான் ஆங்கிலத்தில். என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க கூட முடியாதுன்னா என்னது, தமிழில் அப்படி தான் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் சரியாக தான் இருக்குது. என்ட்ரு பண்ண முடியாதுன்னு போட்டிருக்கு. அடுத்த 8வது வசனத்தில் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். The wind blows, breathes where it wills, and though you hear its sound. சவுண்டை தான் நம்ம என்ன செய்வோம், காற்று வீசும்போது என்ன கேட்கும் பார்த்துருக்கீங்களா? எப்படி கலர், எங்கே வருது, எந்த இடத்துக்கு வருது, எங்கே போகுது, அதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் சவுண்டை மட்டும் கேட்போம். Yet you neither know where it comes from nor where it is going. எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. இது மாதிரி தான். So it is with everyone who is born of the Spirit. ஆவியினால் பிறந்தவனுக்கும் அப்படியே இருக்கிறான். அப்படியே இருக்கிறான்னா எப்படி இருக்கிறான், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அப்போ காற்று இஷ்டமான இடத்துல வீசுது. யார் பக்கமாக, பரிசுத்தாவியானவருடைய ரூவா காற்றுன்னு சொன்னார். ரூவா காற்று, அந்த பரிசுத்தாவியானவருடைய காற்று யார் பக்கம் வீசணுமோ அவங்க பக்கம் வீசும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, மாற்றம் அடைகிறாங்க. அந்த நிக்கோதேமுக்கு மாற்றத்தை குறித்து தான் அவர் பேசுகிறாரு. அதுக்குரிய விளக்கம் அதுதான். காற்றுன்னு சொல்லும்போது வீசுகிறது, அந்த வீசுகிறதுன்னு சொல்லும் பொழுது, அல்லது ஆவி என்ன செய்து காற்றை சுவாசிக்கிறது. நீங்கள்லாம் சுவாசிக்கவே இல்லை போல, சுவாசிக்காமல் உயிர் வாழ்கிறோமா? இல்லை. காற்றானது வீசுகிறதுனா என்னது, அது ஆவி. காற்று இஸ் ஈக்குவல் டு என்னது, இஸ் ஈக்குவல் டுனா என்ன, சமம். காற்றுக்கு சமம் ஆவி. அது அல்லது ஆவி வீசுகிறது, காற்று வீசுகிறதும்போம், அல்லது ஆவி சுவாசிக்கிறது. இதெல்லாம் கேள்வி பதில் வரும். வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டேன்ல, இந்த 7 மாதம் ஃபுல்லாக பைபிளை என்ன செய்ய போகிறோம், ரீட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் போர்ஷன் அனுப்பிட்டுருக்கேன். பாவம் இன்னைக்கு பாவம்னு சொல்லிட்டு நான் அனுப்பலை. டெய்லி எனக்கு ஆண்டவர் சொன்னதுனால இருந்துச்சா, படிச்சிங்களா? சரி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த 2 நாளாமத்துலேருந்து ஆரம்பிச்சது 4 அதிகாரம். நானும் தம்பி இருக்கும் பொழுது 20-25 நிமிஷத்தில் அதை படித்து முடித்தோம். 2 அதிகாரம் யோவான், 4 அதிகாரம் 2 நாளாகமத்தில். ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப கிராஸ் பண்ண முடிந்தது, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆண்டுடைய கிருபை தான் உதவி செய்தார். அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். 2 பேர் சேர்ந்து குக் பண்ணால் சீக்கிரம் வேலை முடியும். ஒரே ஆள் கிடந்து பண்ணால் என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாம் ஆளினால் நான் தான் கடைக்கு போவேன், நான் தான் என் ஸ்கூலுக்கு போவேன், நான் தான் என்ன செய்வேன் எல்லாம். அப்போது 2 பேர் சேர்ந்து செய்வோம் குக் பண்ணுறது. நான் குக்கிங்குக்கு போகாதீங்க, இப்போ வேண்டவே வேண்டாம் அந்த ஆட்டை. அதான் நம்ம கூடி வந்திருக்கிறோம் ஆராதனைக்கு, ஆராதனை பண்ண. நான் எதை சொல்கிறேன், அது மாதிரி சேர்ந்து வசனங்களை குக் பண்ணுறது ஒரு நல்ல ரெசிபி எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை என்ன செய்யணும், அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேகரித்து அதுக்கு ஒருத்தர் வேணும். அவங்க தான் அதை அந்த ரெசிபியை காமிச்சா போதாது, இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அது அவங்களும் சேர்ந்து ஒத்துழைச்சாதான் ஒரு நல்ல ரெசிபியை என்ன செய்ய முடியும், நல்ல கிரேவியை நீங்கள் உங்களுக்கே தெரியாத ஒரு புதிய கிரேவியை என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். சும்மா நம்மளே ஃபோனை வச்சுட்டு சர்ச் பண்ணி அந்த ஃபோனை கீழே போட்டு அல்லது அழுக்காக்கி அல்லது தண்ணி ஆக்கி, சரி நான் அதுக்கெல்லாம் வரலை, நான் இப்போது வசனத்துக்கு நேராக போவோம். காற்றானது, அதாவது முதிர் வயதுன்னு சொல்லும் பொழுது முதிர் வயசில் மாற்றம் ஆகுமா ஆண்டவரே?
நிக்கோதேமுக்கு அதுதான் சந்தேகம். அவன் இயேசு கூறுறதை புரிந்து கொள்ளலை. 3:4 வயதான மனுஷன் முற்றிலும் மாற்றப்பட முடியுமா? பதில் சொல்லுங்க. வயதான ஒரு ஆள், வயதானவங்களோ வயது குறைஞ்சவங்களோ யாராக இருந்தாலும், மாறாத ஆள் முற்றிலும் மாற்றப்பட முடியுமா? முடியும். நம்ம விசுவாசிப்போம். அதை தான் அவர் அவன் கேட்குறான். அவனுக்கு அந்த கேள்வி அதுதான் வந்தது. எப்படி நான் திரும்ப பிறக்க முடியும்? தாய் வயிற்றில் போய் பிரவேசிக்க முடியும்? அப்போ நிக்கோதேமு இருந்த அதே நிலையில் தான் இன்றைக்கும் சில மத தலைவர்கள் இருக்கிறாங்க, சில குருமார்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் இருக்காங்க, சிறுவர்கள் இருக்காங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும்? புதிய பிறப்பின் அனுபவத்தை பெற முடியும். ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்பட்டவன் இருக்கு. கிருபையினாலே நீங்கள் என்ன செய்தீங்க? விசுவாசத்தை கொண்டு தான் ரட்சிக்கப்பட்டோம். அதனால் அதை அலட்சியம் பண்ணக்கூடாது. அது இலவசமான ஈவு, ஃப்ரீ கிஃப்ட். அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அபிஷேகமும் என்னது? கிஃப்ட். ஆண்டவர் கொடுத்த வரம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அது ஒரு வரம். பரிசுத்த ஆவியானவர் பொல்லாத தகப்பன் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, நம்முடைய பரம தகப்பன் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டான், மீனை கேட்டால் பாம்பை போய் கொடுக்க மாட்டான். மிகவும் நல்லதை தான் கொடுப்பான், மிகவும் உச்சிதமானதை தான் கொடுப்பான். அப்போ நம்முடைய பரம தகப்பன் தி பெஸ்ட்டை தான் என்ன செய்வார்? கொடுப்பார். நம்ம கொடுத்துருக்கிற அபிஷேகம் என்னது? தி பெஸ்ட். ரொம்ப 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 என்னது? சிறந்தது. சொல்லுங்களேன். எனக்கு கொடுத்த ரட்சிப்பும் அபிஷேகமும் ரொம்ப 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 என்னது? ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ரொம்ப ரொம்ப மிக 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 சிறந்தது. மிக கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. மிக மிக என்னது? சிறந்தது. நான் சிறந்திருக்கும்படி செய்கிறதுக்கு என்னுடைய ரட்சிப்பும் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமாகிய அந்த இலவச ஈவும் மிகவும் மிகவும் சிறப்புடையதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக தான் நமக்கு அந்த அனுபவத்தை பெற முடியும். தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். புதிய காரியம் முதல்ல சிந்திச்சோம். புதிய கிருபையின் காலம். இப்போ என்ன? புதிதாக்குதல். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். முதல்ல பரிசுத்த ஆவியினுடைய ஊற்றப்படுதலை சிந்தித்தோம். அவுட்போரிங். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அவர் ஊற்றுவார். அப்போ ஊற்றப்பட வேண்டும். நான் அந்த ஏசாயால 35 ஆண்டவரே அப்படியே ஆளுவேன். அந்த வார்த்தை இன்னைக்கு காலையில் கிடச்சிது. உன்னதத்திலிருந்து ஆவி, உன்னதத்திலிருந்து ஆவி என்மேல் ஊற்றப்படணும், என்மேல் ஊற்றப்படணும். எனக்கு நெடுநேரம் தூங்க முடியல. அந்த வார்த்தை வந்தோன்னே நான் ஆள ஆரம்பித்தேன். உன்னதத்துலேருந்து என்ன வரணும்? அவுட் போரிங். பின்மாறியே முன்மாறியே என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள் இருக்குல்ல, வேண்டிக் கொள்ளுங்கள். கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியையும் அவர் ஊற்றுவேன்னு சொல்கிறார். தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஆவியானுடைய வருகை பலத்த காற்றின் இறைச்சல். எசேக்கியேல் 37:9-14 எடுக்க வேண்டாம். அப்போ ஆவியான ஊற்றப்படும் பொழுது சீஷர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக காற்று, பலத்த காற்று, அடுத்து நெருப்பு, அக்கினிமயமான நாவுகள். அவங்க எல்லாம் தேவனுக்காக பேசுகிறவர்களாக இருந்தாங்க, தேவனுக்காக பேசுகிறவர்களாக இருந்தாங்க. அப்போ நான் உங்களை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். சீஷர்கள் எல்லாரும் எழும்புவோமா? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் மட்டும் ஒரு வசனம். லூக்கா 24:49. நம்ம எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். அப்போ தான் பிரிஸ்காக இருப்பீங்க. உன்னதத்திலேருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும். ஆவின்னு இருக்கா? உன்னதத்திலேருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள்.
யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அதை உலகம் பெற்றுக்கொள்ளலை, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறேன், உங்களுக்குள்ளே இருக்கிறேன், நீங்கள் அதனால் என்னை அறிவிங்க. பரிசுத்தாவிய தேற்றரவாளன் உங்களுக்கு போதிப்பார், எல்லாவற்றையும் என்ன செய்வார், நினைப்பூட்டுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹுரபா ஷலபா ஹந்தல வரஹா ஷந்தல ரபா ரிபலா ஹசியா கிரபா ஷலவரபா கலரபா ரேபாந்தலபரபா ஷரலபகந்தலரபா ஷலபகபரா கந்தலபரா கஷலரபா. பரிசுத்தாவியானவருடைய ஊற்றப்படுதலை கேட்போமா? வேண்டிக் கொள்வேன். பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டு அந்த தேற்றரவாளனை அவர் அனுப்பினார். உன்னதத்திலிருந்து பலன் ஊற்றப்படட்டும், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படட்டும் கேளுங்க. அதுதான் ஜெபம், அதுதான் இப்போ ஜெபம், முடிவு ஜெபம். ஆவியானவரே எங்கள் மேலே, எங்களுடைய குடும்பத்தின் மேலே ஊற்றப்படட்டும் அப்பா. ஒரு ஊற்றப்படுதல், ஒரு அவுட்போரிங் கேளுங்க. அவரே பிதாவை வேண்டிக் கொண்டார் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு வேண்டிக் கொள்ளணும்? உர்ரபகாந்தல அரகாந்தன அரிகாந்தல அரிகப ஷலபரகாந்தல பரியா ரீபதனே ரிகப ஷத்தல அரியாக்கலபா. வேண்டிக் கொள்ளுங்க. உன்னதத்திலிருந்து பலனாக என்னை தரிப்பிச்சிருங்கப்பா. போதாதப்பா. அந்த கடைசி நாட்கள்ல ஆவியின் ஊற்றப்படுதல், ஆவியின் அருள் மாறிய ஊற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய குமாரன் மேல, குமாரத்திகள் மேல, ஊழியக்காரன் மேல, ஊழியக்காரிகள் மேல, வாலிபர் மேல, வயதானவர்கள் மேல, ஹந்தரோ மலபிதா ரிகஷல வரபலபா. ஓ வயது குறைந்தவர்கள் மாற முடியும், வயதானவர்களை ஆண்டவர் மாற்றுவார், வனாந்தரத்தை ஆண்டவர் வயல்வெளியாய் மாற்றுவார். ஹதால பிகமர கதால ரபா ரிபலகா ஷலரபகமல ரபா ரிபந்தரானியா கபா ரிகஷலபரை கரபலபகதல ரபா ரேபதனா ரெபகதல ரபா ஷலரபா ரிபந்தலபா. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. அவர் உங்களை சந்திக்கட்டும், உங்க மேல இறங்கட்டும், உங்க மேல அசைவாடி கொண்டிருக்கிறார், உங்க மேல ஒரு அவுட் போரிங் அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆவியின் வரங்களை புதிதாக்கி கொள்ளுங்க. பரிசுத்தாவின் புதிதாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை புதிதாக்கி கொண்டிருக்கிறார், உங்களுடைய மனசை மாற்றுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். புதிய காரியம், புதிய செயல் நடந்து கொண்டிருக்கிறது, புதிய கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே பொங்கி வாம் ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி வாம். தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என் பொங்கி வா. பிளந்து வண்ணாந்திரத்திலே கர்த்தாவோடும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. மலையை பிளந்து வண்ணாந்திரத்திலே கர்த்தாவோடும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தன்னை பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தன்னை பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே.
ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா எந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வயிலே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய திருநாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் மாற்றப்படுவதற்காக எங்களுக்கு வார்த்தையை அனுப்புனீங்கப்பா. எஸ் லார்ட். சிறியவர்கள் முதல் முதிர்ந்தவர்கள் வரையிலும் எல்லாருக்குள்ளும் மாறுதல் நடக்க போகிறது. அவுட் போரிங் உண்டாக போகிறது. ஒரு அவுட் போரிங் ஊற்றப்படுதலுக்காக ஜெபித்தோம். எதை நம்ம விசுவாசத்தோடு ஜெபித்தோமோ அதை ஆண்டவர் கேட்டுட்டார். ஆண்டவரே, நீங்கள் ஊற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களுக்குரிய அபிஷேகம், கடைசி நாட்களின் அபிஷேகம், கடைசி நாட்களின் அபிஷேகம் இன்னும் அதிகபட்சம், இன்னும் அதிகபட்சம், இன்னும் அபரிமிதமா இந்த வல்லமை மேனிஃபெஸ்ட் ஆகிற அளவுக்கு அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். நம்முடைய இயேசுவானுடைய ஊழியத்தில் அற்புதம் நடந்தது. 3 ஆண்டு ஊழியம் தான் அற்புதம் நடந்தது. தேவன் அவரோடு கூட இருந்து அற்புத கிரியை செய்தார். ஓ ரபிகாந்தளவ விசுவாசிக்கிறவன் பெரிய கிரியை அவர் செய்ததை விட பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்து அப்படியே ஆசையா கேட்போமா, வாஞ்சித்து விரும்பி விசுவாசத்தோடு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசிக்கிறவங்களுக்கு பதற்றம் இருக்காது, சந்தேகம் வராது, எப்படி என்று கொஸ்டின் மார்க் வராது. மறுபடியும் பிறந்தவங்களுக்கு, மறுஜன்மம் முழுக்கினால புதிதாக்கப்பட்டவங்களுக்கு, பரிசுத்தாவுடைய புதிதாக்குதல் நடந்தவங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு. இப்பொழுது எல்லாரும் உங்களுடைய சிரசு மேல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் எம்மை அணுகாதே, தீங்கும் எம்மை அணுகாதே. தீங்கில்லை, தீங்கில்லை, தீங்கில்லை. தேங்க்யூ ஜீசஸ். தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சத்தம் தீமை செய்ய முடியாது, தீங்கும் எம்மை அணுகாது. தேங்க்யூ லார்ட்.
Thank you, Jesus. Thank you, Lord. Thank you for your firewall protection, oh Lord. Thank you, Jesus. Lord, we cover ourselves under your precious blood, oh Lord. Under your precious blood. We are perfectly safe, oh Lord. Oh, thank you, Lord. அவருடைய பராமரிப்பின் கீழே இருக்கிறோம். அவருடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே இருக்கிறீங்க. ஓ, thank you, Lord. அதனால் அக்கினி மதிலாக இருந்து, உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து, அவர் தம்முடைய திருநாமத்தை இன்னும் மகிமைப்படுத்துவா, இன்னும் மகிமைப்படுத்துவா, இன்னமும் மகிமைப்படுத்துவா. இதுவரையிலும் மகிமைப்படுத்தினதை விட இன்னமும் மகிமைப்படுத்துவா. அப்பா, நீங்க இன்னமும் மகிமைப்படுத்த போறதுக்காக மக்கு ஸ்தோத்திரம். சகல துதிக்கான மகிமையாவே மக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.